இந்த விருதுநகர்ல இளைஞரணி கூட்டம், உதயநிதி அப்படி சாதிச்சிட்டார். அவர பில்டப் பண்ற வேலை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவே இவர்களுக்கு கட்சிக்குள்ள சீனியர்களுக்கு ஆரம்பத்தில இனித்தது. இப்பலாம் கசக்குது அவங்களுக்கு. இதுக்கு தான் நம்ம இதுவா? கலைஞர் காலத்துலருந்து இப்படிதான் இதுக்கு தான் நம்ம இது பண்றோமா? அப்படின்ற ஒரு கோபமும் வருது. இது எல்லாமே சேர்ந்து உள்கட்சி பிரச்சனை. தொகுதிகள்ல எதிரொலிக்கும். கூட்டணிக்கு நீங்க என்னதான் இடம் குடுத்துட்டேன். அவங்களுக்கு நீங்க வெற்றிக்கு பாடுபடணும்னா, நாங்க ஏன் பாடுபடணுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. இது எல்லாமே இன்னைக்கு திமுக கூட்டணியில பெரிய நெருக்கடியாக போய்க்கிட்டு இருக்குது. சோடங்கர் போயிட்டாரு. இப்ப காங்கிரஸ் மறுபடியும் பேச்சுவார்த்தை முடிச்சு, அதுக்கப்புறம் சிபிஎம், சிபிஐ, விசிக அதெல்லாம். அதனால தான் திருமாவளவன நாங்க வெளிய போயிடுவோன்ற மாரிலாம் இப்ப ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா, ஐயாவையும் உள்ள கொண்டு வர மாரி ஏதோ பேசிட்டு இருக்காங்க போல. அப்ப திருமாவளவன் வெளிய போனா எங்க போவாரு? தாவேகா போவாரு. தாவேகா போனாருன்னா சும்மா போவாரா? மக்கள் நல கூட்டணி பங்காளிஸ் வாங்க போலாம் அப்படின்னு கூட்டு போவாங்க. அதனால அப்போ தாவேகா இன்னும் கொஞ்சம் பலம் பெறும். ஆனா இது மக்கள் நல கூட்டணி எப்போ ஃபார்ம் ஆனாலும் அது நல்லா டமாஸ் தாங்க. இவங்க போய் அங்க ஃபார்ம் ஆனா இன்னும் செம்ம டமாஸா இருக்கும். இது ஒரு பார்ட்டுன்னா, திமுகவுடைய பலம் குறைய ஆரம்பிக்கும். இது 2மே குறைஞ்சு இப்படி இப்படி ஆகும்பொழுது, இங்க ஒரு இது உங்களுக்கு ஈஸியா பலமான கட்சின்னு நேத்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் மீடியாலாம் கிளீனா 19% தான் தாவேகாக்கு அப்படின்ற அளவுக்கு போது. அப்போ போட்டின்றது திமுக, அதிமுகவுக்கு தான். இத மறைக்கிறதுக்கு தான் தாவேகா, திமுகன்னு எல்லாம் உருட்டுறாரு. ஆனா நடைமுறை நீங்க ஃபீல்டுலயே இல்ல அப்படின்றது தான்.